அவ பேரு நீனா, பாலக்காட்டை சேர்ந்தவன் தெரிய வந்துச்சு. நீனாவை தேடி யார் வந்தாலும் எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு பிந்துவை மிரட்டிட்டு வந்தோம். அப்படிதான் நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. நீனாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ அவளை தேடுத? யோ, அது வேற ஒரு பிரச்சனையா? என்னல வேற ஒரு பிரச்சனை? அது ஒரு பர்சனல் மேட்டரியா? என்னத்துல பர்சனல் மேட்டர்? எங்களுக்கு மட்டும் என்ன பாகிஸ்தான் இந்தியா மேட்டரா? சார் 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 அந்த கால் மட்டும் நான் எடுக்கிறேன் சார். சார் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். சார் சார் கேர்ள் ஃப்ரெண்ட் சார். சார் சார் நான் பேசல. சும்மா காலுனா காலை எடுத்து விட. காலி சுடுகாட்டுக்கு பாடையோட போறோமோ இல்லையோ, ராஜா சார் பாட்டோட போறோம். நீ இளையராஜா ஃபேனா? ஆமாம் சார், 3 வயசுலேருந்து. இந்த ஃபோனில் ராஜா சார் பாட்டு இருக்கா? நிறைய இருக்கு சார். நிறையவா? ஆமாம் சார். நிறைய எவ்வளோ? ஒரு 100 GB இருக்கு சார். 100 GB? 100 GB இருக்கா? 100 GB எவ்வளோ சார்? அது நிறைய சார். அதுக்கும் மேலே சார். ஆமாம் சார். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. கை கூட கைய ஊத்துல ஆபத்துன. இளையராஜா என் ஃபேனு. அவரு ஃபேனுக்கெல்லாம் ஹார்ட் ரொம்ப சாஃப்ட். ஒரு பயம் கிடையாது. அவுத்துடல. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன ஐயோ. ஒரு லேடி பாடி என்ன தேடி வந்ததால அலைஞ்சிட்டேன். என் வெக்கம் ஏனோ மனம் சுண்டு சொன்ன எல்லாம் மறந்துட்டேன். செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட சிக்கன்னுட. செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட. ஒரு லேடி பாடி என்ன தேடி வந்ததால நொறுக்கிட்டேன். இனி யாரும் என்ன சிந்தி பார்த்தா ஒன்ன பொழந்துட்டேன். செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட சிக்கன்னுட. செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட நசுக்கிட்ட. எல்லாரையும் ஓட விடுற துரத்துற கும்பல் ரொம்ப பெருசு. அந்த சிங்களத்தை சமாளிக்கும் தளத்து அடிக்கிற அடியில் எதிரி கைப்பிடியும் சதறி பதறி கதறி அழுகுதே. நான் எஸ் ஆகும் வித்தக்கார மூஞ்சி கிழிச்சு ஒண்ணு காலி பண்ண போறேன்டா. ஒரு லேடி பாடி என்ன தேடி வந்ததால நொறுக்கிட்டேன். என்ன தேடி வந்தா குறைச்சல் தந்தா கட்டு வேணா. செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட பெஜாரிட. செம போத ஆகாத செம போத ஆகாத செம போத ஆயிட்ட. ಎಡೋ ಈ ಕೇರಳ ಪೊಲೀಸಿಂದ
பிராந்தின்னு நினைச்சியோ? மர்டர் செய்துட்டு எஸ்கேப் ஆகான்னு நினைச்சியா? You are under arrest. இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். சத்தியம் பரா. சார் நீங்க எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் நான் சொல்றதா சார் சொல்லுவேன். நான் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல சார். நீ செய்தது பெரிய ஆக்சிடென்ட். ஒரு எம்பியோட கார் அடிச்சது, அயோட பாரியா மரிச்சு போய் 2 பேர் சீரியஸ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் உண்டு. அதுல இடிச்சது அதே கலர் டஸ்டர் காரு, அதே தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். இடிச்சது நீ அல்ல. நான் வண்டி வாங்கின புதுசுல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணல சார். ஓ, பின்னங்கன நின்ற வண்டியில ஒரு டென்ட். சார் சார் அது நான் வீட்டில் வண்டியை ரிவர்ஸில் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி செவுரில் இடிச்சிட்டேன் சார். அது மதி. So you don't know how to take reverse. ரிவர்ஸ்ல வண்டி எடுக்கான்னு அறியாத நீ பின்ன எங்கன ஃப்ரண்ட்ல வண்டி ஓட்டும். So you are the culprit. சார் இல்லை சார், நான் உங்ககிட்ட உண்மையே சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலி when I was going in the front sir, one guy is coming from behind. இங்கிலீஷ் வேண்டாம், எனக்கு தமிழ் நன்னாட்டு அறியாம. நீ தமிழ்ல பாரா. சார் ஊர்ல நேரா போயிட்டு இருந்தேனா ஒருத்தன் வந்து பின்னாடில இருந்து டமால் இச்சிட்டு போயிட்டான் சார். புரிஞ்சிருச்சா சார்? அதானு வர்கீஸ் ഓരോരോ സത്യമായിട്ട് എടുക്കും. സാറേ ലേറ്റസ്റ്റ് ന്യൂസ്, ആക്സിഡന്റിൽ ഇന്നൊരാൾ ഔട്ട്, MP മാമനാർ മരിച്ചു. ഈശ്വര എടോ കേട്ടോ? കേട്ടോ സാർ? എംപിയുടെ മാമനാർ മരിച്ചു, ഭാര്യ മരിച്ചു, മാമനാർ മരിച്ചു. 2 മർഡർ, 14 years. അവിടെ ഇരിക്കി. നീ ആയിട്ട് സത്യം ചൊല്ലി അപ്രൂവ് ആയാൽ ഇത് ഒരു ആക്സിഡന്റ് കേസാ. കൾപ്പബിൾ ഹോമിസൈഡ് നോട്ട് അമൗണ്ടിങ് ടു മർഡർ, 3 to 4 years ബെയിലബിൾ. അല്ലെങ്കിൽ ഇത് മർഡർ കേസാ. ഞാൻ മർഡർ കേസ് ആക്കും. 14 years നോൺ ബെയിലബിൾ. இங்க 2 வீட்ல എടോ மொத்தம் 3 மர்டர் கேஸ். கஞ்சி வேணுமா மீச வேணுமா? சார் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா நான் ஏன் சார் ரிவர்ஸ்லேயே போய் இடிக்கிறேன்? ஃப்ரண்ட்டில் போய் மர்டர் பண்ணியிருக்கலாம்ல சார். നാനാ അത് പരവായില്ലടാ. ആ ഇൻസ്പെക്ടർ വലിയ ആളടാ. അയാളുടെ ട്രീറ്റ്മെന്റ് വളരെ ഡേഞ്ചറസാ. ഞാൻ അടിച്ച കാത് താൻ കഴിയും, അയാൾ അടിച്ച പാൻഡേ കഴിയും. ഇത് ആളാരാ? പാൻ്റെ കണക്ട് ചെയ്ത് യാറ് ബിന്ദു ആണോ അതോ വർഗീസ് ആണോ? എനിക്ക് എന്താ സാറേ ലാഫിങ്? വർഗീസേ, ഈ ലോകം വളരെ ചെറുതാണ്. 3 മണി നേരத்துக்கு முன்னாடி நீ என்ன அண்டர்வேரோட பார்த்தாச்சு, ഇപ്പൊ ഞാനും എന്നെ അണ്ടർവേരോட பார்த்தாச்சு. സാറേ ഇയാളെ നിങ്ങൾക്കറിയോ? പിന്നെ നല്ലവണ്ണം അറിയാം, മിടുക്കൻ. 3 മണിക്കൂറിന്റെ മുമ്പ് ഈ ആള് ആ ആക്സിഡന്റ് ചെയ്തിരിക്കാൻ ചാൻസ് ഇല്ല. ഇവനവിടെ സാറേ എവിഡൻസ് ഉണ്ട് സാറേ. എവിഡൻസ് മുഖ്യമാണോ അല്ലെങ്കിൽ ഐ വിറ്റ്നസ് മുഖ്യമാണോ? ഐ വിറ്റ്നസ്. എന്നാ ഞാനാണ് ഐ വിറ്റ്നസ്. 3 മണിക്കൂറിന്റെ മുമ്പ് ഞാൻ ഒരു ജോലി ചെയ്തിട്ട് അണ്ടർവെയറിട്ട് റെസ്റ്റ് എടുക്കുന്ന സമയത്ത് ഇവൻ ആ സെയിം ജോലി കണ്ടിന്യൂ ചെയ്യാൻ അവിടെ എത്തി. അത് എന്താ സാർ അണ്ടർവെയർ ജോലി? ഓ, ഇവന് ഒറിജിനൽ പോലീസ് ഓഫീസർ. ഇവന് ഇവിടെ മാട്ടെ ബിന്ദുയുടെ വീട്ടിലെ. ഓ, അതാണോ മാറ്റർ? അതുകൊണ്ടാണോ ഞാൻ ഫോൺ ചെയ്തപ്പോ അറ്റൻഡ് ചെയ്യാതിരുന്നത്? ആ ടൈമിൽ എന്റെ വൈഫ് പോലും വിളിച്ചാലും ഞാൻ എടുക്കത്തില്ല. സ്ഥലം എവിടെയാ? എത്ര കുട്ടികൾ? ഞാൻ റെയ്ഡിന് പോവാം. നീ അവിടെ റെയ്ഡ് പോയാലും ഞാൻ എവിടെ പോവും സാറേ? അല്ല വർഗീസ്, ഇത് കേസില്ല, കൾപ്രിട്ട് ഇവനില്ല. നീ പോയി ഒറിജിനൽ കൾപ്രിട്ടിനെ പിടിക്ക്. പെട്ടെന്ന് ബിന്ദു പിടിക്കണ ചൊല്ലിയാച്ച്. എനിക്ക് ഹാർട്ട് 1 സെക്കൻഡ് നിന്ന് പോച്ച്. திருச்சியப்போ நான் திருச்சி வரமாட்டேன் சார். நேராக சேலம், கோயம்புத்தூர், உளுந்தூர்பேட் வழி அப்படியே போய் சென்னை. അതല്ല, തിരിച്ചു എന്നാല് തിരുമ്പ കേരളത്തിക്ക് എപ്പോ വരും?
நான் இனிமேல் இந்த பக்கமே வர மாட்டேன் சார். ഹേ ഒന്നും പേടിക്കണ്ട, ഞാനുണ്ട് ഇവിടെ. ഉനക്ക് എന്തൊരു ഹെൽപ്പ് വേണമെങ്കിലും ഞാൻ ചെയ്യാം. ആ ஸ்டேஷனுக்கு எதுக்குள்ள கூட்டு வந்திருக்கானு இவனை தெரியலண்ணே. എവിടെയെങ്കിലും ഒരു നല്ല പെണ്ണിനെ കണ്ടാൽ എനിക്കൊന്ന് വിളിച്ചു പറയണം. ആ പാൻഡിട്ടോളൂ പാൻഡിട്ടോളൂ. എൻ്റെ ഫോൺ നമ്പർ വെച്ചോളൂ. താങ്ക്സ്. ഓക്കെ, താങ്ക്സ് ഒന്നും വേണ്ട. ഒരു കലാകാരനുക്ക് ഇനിയൊരു കലാകാരൻ ചെയ്യുന്ന ഒരു ചെറിയ ഉപകാരമാണിത്. ആ ഓക്കെ, പോ പോ പോ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே அண்ணே, என்ன நம்மளையே பாக்கா? என்ன திரும்பி உள்ள போறான்? சார் சார் ஒரு நிமிஷம். എന്താ കുട്ടി കിട്ടിയോ? இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். சார் ஒரே ஒரு நிமிஷம் வாங்க சார். എന്താണ്? சார் ப்ளீஸ் சார் எனக்காக சார். அண்ணே போலீஸோட வரானே. ஏன் என்ன கட்டி பிடிக்கா? ரகசிய போலீஸ் சார் பண்ணுவோம். அங்க போலீஸ் கண்ணை காமிச்சாரு, இவன் கட்டி பிடிக்கிறான். இருக்கலாண்ணே. ஐயாவை பிடிக்கதான் பிளான் போடுறானோ? ஏய் வண்டியடா போல போ. சார் வரேன் சார். കാണാം. ഓമനയെ പറ്റി சொல்லிല്ലേ? ராமா ராமா, என்னடா ஏதோ சத்தம் கேட்டுச்சே? அது வரைக்கும் கேட்டுச்சா? ஆ, பாம்பு செவி மாமா உனக்கு? அது வேற ஒன்றும் இல்லை, கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னா லைட்டாக கேஸ் லீக் ஆயிடுச்சு. ஐயோ அதை கேட்கலப்பா, ஏதோ டெலிஃபோன் சவுண்டு கேட்டுச்சே, அது என்ன? ஐயோ நானா வாயை கொடுத்து மாட்டிட்டேனா? ம், ஃபோன் எதுவும் வரலையா மாமா? ஹலோ டேய், ஃபோன் எடுக்கேன்டா இவ்வளோ நேரம். மாதிரி பேசாது. நான் என்ன கமலத்தட்டில் இருக்கேன், கப்போர்டில் போனத்தோட உட்காந்துருக்கேன். கேஸை கழட்டு வந்தவனுங்க இன்னும் ஃப்ளாட்டில் தான் இருக்கானுங்க. அவனும் வெளில போனோமா? சரி சரி இதை கேளு, பேசலாம் இப்போ நேரம் இல்லை. அப்போ இதுக்கு ஃபோன் பண்ணேன். வை. டேய் இருடா, கொலைகார யாருன்னு கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னடா கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரியே பேசுகிறேன். டேய் அவன் பேர் ரவியா. நீ நான் ஃபோனில் அவன் நம்பரை பார்த்தேன். இங்கே ஒரு குரூப்பே அவனை தேடிக்கிட்டு இருக்குடா. ஏதோ பணம் மாட்டுறேன்னு நினைக்கிறேன். ஏண்டா ரவிங்கிற பேர் ஃபேஸ்புக்கில் தெரினாலே 5 லட்சம் பேர் இருப்பான். இதை வச்சு எப்படா கண்டுபிடிப்பேன்? டேய் இப்போ ரவி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் நம்பரை ட்ராக் பண்ணா அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா. என்னது ட்ராக் பண்ணணுமா? எப்படா? ஏய் உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட நம்பர் கொடுத்தா டீட்டெயில் சொல்லிட மாட்டான். நான் இந்த நிலமையில எப்படா பண்ணுவேன்? புரிஞ்சுக்கோடா. டேய் பண்ணிதான்டா ஆகணும். அப்பதான் நம்ம 2 பேர் பண்ண கொலையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். நம்ம பண்ண கொள்ளையா? ஏய் சரி நம்ம 2 பேர் பண்ண கொலைன்னு சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் பண்ண கொலை. சரியா? சரி நம்பர் எழுதிக்கோ. ஏய் மெசேஜ் அனுப்பு. நீ நான் அப்படி போனியா? போனேன்டா, ஆனா அங்க பிந்துன்னு ஒருத்தி இருந்தா. பிந்துவா? பிந்து கோஷா? பிந்து மோகினியா? எப்படி ஃபிகர்? ரேட் எவ்வளோ? டேய் சொல்லு மச்சி. கார்த்தி லாங் டைம் நோ சீ. நானே உனக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினைச்சேன். நீயே பண்ணிட்ட. எப்படி இருக்க மச்சான்? என்ன பண்ற ரமேஷ்? என்ன குஜல்ஸா? மச்சான் பிளான் கேளு. 2 நாள் சரக்கு போடுறோம், பாண்டி போறோம், பேஷ் பண்றோம் and come back in 2 days மச்சி. 1 hour உன்னை பிக்கப் பண்றேன்டா. ரெடியா இரு, வந்து வைக்கடா. ஜொய்யன்னு கிளம்பிடலாம். தயவு செஞ்சு சொல்கிறத மட்டும் கேளுடா. சொல்றேன், கேட்டுதானே இருக்கேன். ஒரு மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணணும் மச்சி. லாஸ்ட்டாக எந்த டவர்லேருந்து பேசினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். டேய் ஃபோன் நம்பருக்குலாம் டைம் இல்லை மச்சான். வெயிட் பண்ற டேய். பாண்டி மூட்ல இருக்கா மச்சான். will be there another 2 hours. Speaking you, please be ready டா. மீதல அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ வேணும்டா எனக்கு அந்த டீட்டெயில். என்ன மச்சான் கொலை வரல பேசுற? இல்லை இல்லை ரொம்ப அர்ஜென்ட் மாப்பிள்ள. சொல்றா. 9786 52. வா 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 வா, கதவட கதவட. அடுத்தவன் வீட்டில் இதெல்லாம் தேவையா மாமா? ஐயோ சாவு வீட்டுல சங்கோசம் எல்லாம் படக்கூடாது. எங்க இடம் கிடைக்கதோ கடையை விரிச்சிட வேண்டித்தா. ஆமா என்ன சரக்கு பாதியா குறைஞ்சிருக்கு? அது பாவம், எங்கள் அப்பா பாதி அடிச்சுட்டு மீதி நாளைக்கு குடிக்கலான்னு பேலன்ஸ் வச்சுருந்தார். ஐயோப்பா, சரக்கு அடிச்சிட்டு அவர் மேல போயிட்டாரு. ஆனா சரக்கு என்னைக்கு இருக்கும் மாப்ள? தத்துவம் அப்படி கூட வச்சுக்கலாம். துப்புவோம். சரி போய் சைட் டிஷ் எடுத்துட்டு வா, கொண்டாடி. ஒண்ணுக்கு வேற முட்டிக்கிட்டு வருதே. நரம்போ உணர்ச்சி. சூப்பர் சாப்பிடும்.
மாமா என்ன மாமா சரக்கு அடிச்சு போதை ஆயிட்டியா வெளியே சாப்பாடு போட்டு உள்ள போயிருக்க அறிவு கட்டுத்தனமா பேசாத. வெளியே தாழ்பால் போட்டு எப்பரா உள்ள போய் ஒடுக்க இருப்ப? அப்போ யார் தாப்பாடு போட்டா? அதுதானே யாரும் தெரியலையே. என்னடா வச்சிருந்த சரக்க காணும். என்ன மாமா உள்ள இருந்தே உறிஞ்சிட்டியா? டேய், நான் உள்ள இருந்த நேரத்துல வெளியே இருந்து ஓடி வந்து குடிச்சிட்டு ஓடிட்டியா? மாமா சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல மாமா. அப்ப நான் ஊதி காட்டு. இதுக்கு நீ குடிச்சே இருந்திருக்கலாம். ஐயோ சத்தியமா சொல்றேன் மாமா, இது என் பிராண்டே கிடையாது. அப்பா இந்த சரக்கு குடிச்சுதான் செத்து போயிட்டாருங்கிற கோபத்துல தேவி இந்த பாட்டில தூக்கி குப்பை தொட்டியில போட்டா. நான் தான் அதை பொறுப்பா எடுத்து கழுவி கொண்டு வந்து கொடுத்தேன். மாப்பிள்ள, இந்த ரூம்ல என்னென்னவோ நடக்குது மாப்பிள்ள. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க அப்ப சரக்கு பத்தலைங்கிறதுக்காக செத்த பிறகு ஆவியா வந்து குடிச்சிட்டு ஓடிட்டானோ. கண்டபடி உளராத, குடி, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள என்ன தனியா விட்டுட்டு போகாத மாப்பிள்ள, ஒரே டர்ரா இருக்கு. உன் கூட தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப டர்ரா இருக்கு. குடியா. ஐயோ ஐயோ மாப்பிள்ள பேட் பாய் டானி. இதெல்லாம் குஷியிலே பார்த்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கூட ஷூட் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுவியா? நான் நினைக்கவே இல்லை அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு. நானே நினைக்கல அவங்க விடுவாங்கன்னு. உங்க தான் போய் 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல. உன் பேரும் போடலாம். ஏய் மச்சி, இந்தா உங்க 2 பேருக்கு. என்னடா ஒரு ரூம் தர? எப்பா ரூம் ஷார்ட்டேஜ். எனக்கும் அவளுக்கு மட்டும் ஷார்ட்டேஜா? ஆமா, நீங்க தானே இப்போ லவர்ஸ், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்கள கூப்பிட்டு கேட்க முடியும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு அழகான பையனை வச்சுக்கிட்டு மதுனால சும்மா இருக்க முடியுமா என்ன? அவ சும்மா இருந்துட்டாலும் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பாண்டிச்சேரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சதுல இருந்து இங்க ரூம் ஷார்ட்டேஜ் ஆன வரைக்கும் எல்லாம் உங்க பிளான் எனக்கு தெரியும். அவனுக்கு வேணா 6 பேக்ஸ் இருக்கலாம், ஆனா எனக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தி. ஜாஸ்தி தான், பிளானிங்லாம் ஜாஸ்தி தான். நான் தான் வர வழியில சொல்ல. ஏமாது ரொம்ப நல்லவடா. நான் டாக்டர் தெரியும்ல, அப்படியே கிழிச்சு தச்சிடுவேன். என்னடா வால் டெய்லர் மாதிரி பேசிட்டு போகுது. ஏய், இவ்வளோ பெரிய பிளான் போட்டுருக்காங்க போல இருக்கேன். எல்லாம் ஓகே, காலையில் எதுவும் நடக்கலன்னு மட்டும் வந்து சொல்லிடாத. காண்டே பாய். நந்து டபுள் பெட்ல சொன்னா. ஏன் நீ வரும்போது பார்க்கலையா? கிங் சைஸ் பெட் தான், பெரிய பெட். நீங்க படு. நீ எங்க படுப்ப? பெட்ல தான். அப்ப நான் ஏன் படுல படுத்துக்கோ. நோ சான்ஸ். ஒன்று பண்ணலாமா? நந்து ஓவர் சொல்லி நடுவில் படுக்க சொல்லலாம். நீ இந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். ஓகேயா? சீ, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? கிரிமினல் டானி. எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நீ செய்வேன்னு. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குற? இதெல்லாம் தப்பு. இந்த பார், 21st செஞ்சுரியில் இருக்கோம். ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஒரே பெட்ல பகட்பாரில் படுக்கிறதால பெரிய தப்பா எனக்கு ஒன்றும் தெரில. டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கும் தெரியும். இந்த ஓவர் ஆக்டிங்லாம் இதோட நிறுத்திக்கோ. நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ. சரி ஓகே, வச்சுக்கோ. நீ கீழே போய் படு. டேய், இதெல்லாம் குஷியிலே பார்த்தாச்சு. நம்பி வந்ததுக்கு தரையில படுக்க வச்சுட்டான். இதுக்கு நீ அந்த பக்கமே படுத்து தூங்கிருக்கலாம். பேட் பாய் டானி.
மது ச்சீ, இவ்ளோ சீப்பானவனா நீ? மது சாரி மது, சத்தியமா அது என் ஃபோன்ல இது எப்படி வெளில வந்ததுன்னு. நான் விரல் சூப்பர் இதை ஷூட் பண்ணி படம் போட்டு காட்டுறியா எல்லாருக்கும்? Damn it. Adult thumb sucking is a disorder and I'm taking treatment for it. இல்ல மது, இதுல அவன் தப்பு எதுவும் இல்ல. மூடுறியா? இல்ல நான் தான். நீ தான் நாங்க தூங்கும்போது எங்க பெட்ரூம்குள்ள வந்து ஷூட் பண்ணியா? இவன் கதவை திறந்து விட்டானா? அந்த வீடியோ எடுத்ததே நான் தான் மது. ஆனா எந்த தப்பான இன்டென்ஷன்ஸ்லயும் எடுக்கல மது. It was just for fun மது. ஓ, இன்னும் எதெல்லாம் சார் உங்களுக்கு ஃபன்? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கூட ஷூட் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுவியா? என்ன மது முட்டாள்தனமா பேசுற? ஆமா ரமேஷ், நான் முட்டாள்தான். இனிமேயாவது புத்திசாலியா இருக்க ட்ரை பண்றேன். ஹலோ. ஹே மச்சி, அந்த நம்பர் ட்ராக் பண்ணியாச்சு. சூப்பரா. கடைசி லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சியா? பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு. சூப்பரா. இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். ரஃபியை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனைலாம் அங்கேயே முடிஞ்சிருச்சுடா. மச்சி, எனக்கு எப்படா விடுதலை? என் ஃபோன் எடுத்துட்டு போய் மது வேல் சூப்பர் வீடியோ எல்லாருக்கும் போட்டு காமிச்சல, அனுபவிடா. அதெல்லாம் எப்போ நடந்ததுடா? லூஸ் மாதிரி இப்போ பேசிட்டு இருக்க. டேய், எனக்கு இப்போ தானே ஞாபகம் வந்தது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. ஹே மச்சான், ஒரு நிமிஷம் இரு. அவ ப்ளவுஸ்ல, நீ நான் ப்ளவுஸ்ல. ப்ளவுஸா? டேய், போனதையாவது விட்டு வைடா. அவ்வளோ செய்யடா நீ பார்க்குற. ஹே, அறிவு கிட்ட மாதிரி பேசாத. ஒரு நிமிஷம். ப்ளவுஸ் ஒரு பர்ஸ் இருக்கு, 6,500 காசு இருக்கு, ஒரு பேப்பர் இருக்கு, இதுல சில நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பரு? 157 158 159 160. அந்த நம்பர்ஸ்க்கும் மர்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அது அப்படியே மெசேஜ் அனுப்பு. ஏய் மச்சி, ப்ளீஸ்ரா, என்னால் முடியல மாப்ள. எப்படியாவது என்ன இங்கே வெளியிடுறா. ஏய், போன வைடா. ஏய், போனத்தோட உட்காந்துருக்க விளையாடுறியா? சரி, ஃபோன் அபி. அவனுங்களை வெளியில் அனுப்புற வழியை பார்க்குறேன். தேங்க்ஸ் மச்சி. என்னடா இந்த பக்கம் பெல் அடிக்குது? வீட்டுக்காரையா? ஹலோ ரமேஷ். ஹலோ ராமண்ணா, சிலிண்டர் எடுத்துட்டீங்களாண்ணா? இல்லை ரமேஷ், அது நாங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கோம். ஏன்டா குடிச்சிட்டு இருக்கோன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னும் சிலிண்டர் எடுக்கலையா? அது ரமேஷ், அது அந்த ரெகுலேட்டர் ரொம்ப டைட்டாக இருந்தது, அதான் வந்து காஃபி இங்கேயே போட்டோம். சாரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி பரவாயில்லண்ணா. என் ஃப்ரெண்ட் நந்துன்னு ஒருத்தன் வருவான், அவன் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான். நீங்கள் சாவி மட்டும் அவன்கிட்ட கொடுத்துருங்க, சரியாண்ணா? அப்படியா? ஓகே ரமேஷ், நான் உடனே லாக் பண்ணிடுறேன். யோ, சீக்கிரம் கிளம்பியா, வீட்டுக்கு ஆள் வருது. ஆம்பளையா பொம்பளையா? ரொம்ப முக்கியம், குடியா சீக்கிரம். சொல்கிறா. ஹலோ டே, அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டேன், சரியா? நீ வெளில இருந்து உள்ளே வர மாதிரி மட்டும் ஒரு ஆக்டிங் கொடு. தேங்க்ஸ் மச்சான். சரிடா. மச்சி, ஒரு நிமிஷம். நீ நான் பர்ஸ் எடுத்த கேஷ் 6,500 நடந்துட்டா? டேய், என்னடா பேச நீ? மூத்து போன வைடா. சாரி. நானே உங்க அப்பா செத்துட்டான வருத்தத்தில் இருக்கட்டா. இதுல அவசரமா குடிக்க சொன்னா எப்படி? கிளம்பியா? டேய். ஹலோ. என்னடா உள்ள இருந்து வெளிய வர? இல்ல, உள்ள இருந்து வரலையே, வெளில தான் வந்தேன். இல்ல, நான் உள்தாப்பாடு போட்டில் வச்சிருந்தேன். இல்ல, கதவு திறந்தா இருந்துச்சு. திறந்து இருந்துச்சா? என்னப்பா, உங்க அப்பா அப்பா தாள் போட்டாரு, இப்ப திறந்து விட்டுருக்காரு, என்னது? ஹலோ, நான் ரமேஷ் ஃப்ரெண்ட் நந்து. நீங்களாம் யாரு? வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னா? சார், நான் ராம், கீழ் வீட்டில் இருக்கேன். அப்பா இறந்துட்டாரு, அதான் காஃபி போட்டுட்டு இருந்தோமா, கேஸ் தீர்ந்துச்சு, அதான் இங்க காஃபி போடலான்னு வந்தோம். செத்தவருக்கு எது காப்பி? இல்ல, உயிரோட இருக்கவங்களுக்கு தான் காப்பி. முடிஞ்சதுல எல்லாம் கிளம்புங்க. சரி. ஏப்பா, என்னப்பா இது? இவன் பாட்டுக்கு என்னென்ன கேட்டுட்டு இருக்க, நீ இவனுக்கு வெல்கம் சொல்லிட்டு இருக்க. ஹலோ, உள்ள என்ன ஏசி ஆனா இருக்கு? அது ஒண்ணு இல்லப்பா, காப்பி ரொம்ப சூடா இருந்துச்சுல, அதனால கொஞ்சம் ஆறுனங்கிறதுக்காக ஏசியை தட்டி விட்டேன். காப்பி ஆற வைக்க ஏசியா? அடுத்த வீட்டு ஓசி ஏசினா வந்துருவீங்களே, நல்லா ஆயானு. என்ன ஸ்மெல் இது? சார், அது பாடி ஸ்மெல் சார். அப்பா இறந்துட்டாருல, பாடி ஸ்மெல் எப்படி இருக்காது? டேய், என்னடா ஏதோ செத்தவன் பக்கத்துல படுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா? இது சரக்கு ஸ்மெல். இது நான் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? நான் குடிச்ச சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கலையா? என்னது? சார், அது எங்க அப்பா குடிச்ச சரக்கு மேல சத்தியம் சொல்றாரு. கிளம்பியா? ஒருத்தன் உதவிக்கு வீடு கொடுத்தா இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? என்னதான் இருந்தாலும் கீழ் வீடு தானே, கீழ் புத்தி தான் இருக்கும். உனக்கு மேலேயே 2 வீடு இருக்கு.
ஹலோ ஓவரா பேசுங்க. சாரி சார் இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரியாம பாத்துக்கங்க சார். பார்க்கலாம் போ. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, இவ்வளவு பெரிய வீடு வாங்கி பிரயோஜனம் கிடையாது, கூடவே ஒரு குவார்டரும் வாங்கி வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல. மரியாதை பத்தி நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வெளியே வாடா, உன் முட்டை கடை தோண்டிடுறேன். மன்னிச்சுக்கப்பா, கொஞ்சம் ஊறுகாய் வச்சுட்டு எடுத்துக்க. இந்த இடமால ட்ரை போனிங்க ஆனாச்சா? கரெக்ட்டா ட்ராக் பண்ணியா? ஷூர்ண்ணே. பாலக்காட்டு ஜங்ஷன். ஆமாண்ணே. ഞാൻ ഇവിടെ സ്റ്റേഷൻ ബാക്ക് സൈഡിലുണ്ട്. ഒരു 5 മിനിറ്റുക്കുള്ളിൽ വരാൻ പറ്റൂലേ? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இங்கேயும் வந்துட்டான். ஆமாண்ணே. இவனை விடக்கூடாது, ரொம்ப டேஞ்சரு. பாரு பாக்கம். அங்க இந்த நம்பர்ஸ்க்கும் மர்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீ ஏன்டா என்ன தர்ற? நீ என்ன சேகராளா? நீ நான் ஏன்டா கொன்ன? Ugh!